நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, அதை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. என் நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, அதை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. கரங்களை தட்டி பாடுங்களேன். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் கை தட்ட மாட்டேங்க, தட்டுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. கரங்களை தட்டி. ஆனா ஒண்ணு மட்டும், நான் உங்க தோளுல. கவலை வந்தாலும் கண்ணீர் விட தேவையில்லை. பாடுங்களேன். கவலை வந்தாலும் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. கரங்களை தட்டி. ஆனா உங்க சத்தம் கேட்கட்டும், பாடுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. சத்தமா. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. பாடுங்களேன். குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. கரங்களை தட்டி. நான் உங்க தோளுல. பாடுங்களேன். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. பாடுங்களேன். வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. கரங்களை தட்டி. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளு. சத்தமா. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும். கடைசியா சத்தமா பாடுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. 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 கரங்களை உயர்த்தி. ஆவியானவரே, என்னை பார்க்க இந்த பிள்ளைகள் வரவில்லை, உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வந்திருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளோடு இன்னைக்கு இவங்க சேர்ல இருந்து எழும்புகிற நேரம் விடுதலையின் நேரமாய் மாறி போவதாக. ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஜனங்கள் யாராவது விடுதலை ஆகாமல் இருப்பார்களானால் இன்னைக்கு நான் ஜெபம் பண்றேன், இன்றோடு அந்த கட்டு உடைவதாக. ஆவியானவர் எங்களோடு பேசும், அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. என்னை நிறைய இடத்துல மீட்டிங் கூப்பிட்டு நிறைய சகோதரிகள் ஹானர் பண்ணுறாங்க. நிறைய பேரை சொல்லணும், அதனால் எல்லாத்துக்காகவும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். கர்த்தர் கிரியை செய்வாராக. ஆமென். ஆமாம், என்னை பார்த்தா சாப்பிட்ட மாதிரி இருக்கா, சாப்பிடாத மாதிரி இருக்கா? எதுவுமே தெரியலையா? ஸோ சாப்பிட்ட மாதிரி இருக்கிறேன். நான் இந்த கூட்டத்துக்காக மிகுந்த பாரத்தோடு, மிகுந்த ஒரு ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை உருக்கி நான் உங்களுக்காக இந்த வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் உங்களோட பேசுவார். அல்லேலூயா. எனக்கு தெரியும், நான் எப்போதெல்லாம் மெசேஜை ப்ரிப்பேர் பண்ண போகிறேனோ பேனாவையும் பேப்பரையும் எம்டியாக வச்சுருப்பேன். ஒரு நாள் ஜோம் பண்ணுவேன், ஒன்றும் பேச மாட்டார். ரெண்டாவது நாள் ஜோம் பண்ணுவேன், எதுவும் பேச மாட்டேன். ஏன் என்னை எல்லாரும் நிறைய பேர் மீட்டிங் கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறீங்க தெரியுமா? என் மூலம் ஆண்டவர் பேசுகிறாருன்னு ஜனங்க நம்புகிறாங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறது தேவ பிள்ளையே.
நேராச்சுன்னு நினைக்காதீங்க. நான் ஒரு சில வார்த்தைகளை என் இருதயத்தை இன்று வரையிலையும் பாரப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நான் பேசி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பேசுவாராக, கர்த்தர் பேசுவாராக. எடுத்து யாராவது வாசிச்சா நல்லா இருக்கும்னு நம்புறேன். சத்தமா கடகடன்னு வாசிச்சிருங்க, நல்லா இருக்கும். என்னாகமும் 17வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் வாசிங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை தான். இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பே என்னது தெரியுமா? துளிர்த்த. சொல்லுங்க வாயை திறந்து எல்லாரும் சொல்லுங்க. நான் இன்னைக்கு அற்புதம் நடக்க போகுது, அதுக்கு தான் சொல்றேன். என்ன கோல்? என்ன கோல்? ஆமா, சிலது சொல்ல மாட்டேங்குது பாரு. சொல்லுங்க. ஆமா, துளிர்த்த கோல். இந்த வார்த்தையை தான் தேவ சமூகத்தில் இருந்தபோது கர்த்தர் தந்தார். இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும்னு நம்புறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா. நம்ம பேசினா எவ்வளவு கேட்காம ஓடுன காலத்துல கொஞ்ச நேரம் கூட பேசுங்க பிரதர்னு சொல்ற அளவுக்கு தேவன் மாத்திட்டார். அல்லேலூயா. சோ அதனால கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஒரு சில காரியங்களை பாயிண்ட் எல்லாம் சுருக்காம கடகடன்னு சீக்கிரம் சொல்லுகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். முதல்ல தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இங்க யாராவது பட்டு போன நிலைமையில வந்திருந்தா, ஏதாவது வாடி போன நிலைமையில வந்திருந்தா, ஏதாவது ஒண்ணுமே நடக்கலையேன்னு வந்திருந்தா, ஆவியானவர் சொல்றாரு, உன் கோல் இன்னைக்கு துளிர்க்க போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். இனி என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது, பரிசுத்த ஆவி அடிச்சிருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கோல் என்ன செய்ய போகுது சொல்லுங்க? துளிர்க்க போகுதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். யாரோடைய கோல் துளிர்க்கணும்னு இருக்குல்ல? யாரோடைய கோல் துளிர்க்கும் தெரியுமா? பைபிள்ல எழுதி இருக்கு. வாசிங்க, அந்த வசனத்தை வாசிருங்க, நல்லா இருக்கும். யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க சீக்கிரம். போதும். இங்க பாருங்க, பைபிள்ல என்ன எழுதியிருக்கு, அந்த வசனத்தை கவனிங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை. அப்ப யாருடைய கோல் துளிர்க்கும்னா, தேவன் யாரை தெரிந்து கொண்டாரோ அவருடைய கோல் தான் துளிர்க்கும். ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் சொல்ல வரேன், உங்களை மனுஷன் ரிஜெக்ட் பண்ணி இருக்கலாம், தேவன் உங்களை செலக்ட் பண்ணதுனால உங்க கோல் துளிர்க்கும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். ஜெபத்தோட இருங்க, கர்த்தர் உங்க கூட பேசுவார். ஆமீன் சொல்லுங்களேன். தேவன் தெரிந்து கொண்டவனுடைய கோல் சொல்லுங்க என்ன செய்யும்? துளிர்க்கும்னு சொன்னார். எதுக்கு ஆண்டவரே இந்த மெசேஜை இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு சொன்ன? என் பிள்ளைங்க நிறைய பேர் இங்க இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. நீ இவங்களுக்கு இன்னைக்கு பேச பேச அவங்களுடைய எப்பேற்பட்ட வறட்சியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பண கஷ்டமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கட்டா இருந்தாலும், இன்னைக்கு நீ பேச பேச அவைகள் உடையும் என்று கர்த்தர் என்னை சொல்லி அனுப்பினார். ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. சொல்லுங்க, நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல். நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல். யாரை எழுப்பி போகாதீங்க, முக்கியமான காரியத்தை பேசுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அப்ப யாரை ஆண்டவர் செலக்ட் பண்ணாரோ அவருடைய கோல் என்ன செய்யும்? ஆமா, அந்த வசனத்தை நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்றேன். சாட்சி பெட்டிக்கு முன்னாடி 12 கோலை வச்சாங்களா? எத்தனை கோலை? எத்தனை கோல்? 12 கோத்திரத்திலேயே இருந்து 12 கோலை வச்சாங்களாம். என்ன கோலை வச்சாங்க சொல்லுங்க? 12 கோலை வச்சாங்க. அவன் என்ன நினைச்சான் தெரியுமா? தண்ணி ஊத்துனா இந்த கோல் என்ன செய்யும்? துளிர்க்கும். நம்ம கொஞ்சம் சுத்தமா வச்சா இந்த கோல் துளிர்க்கும்னு நினைச்சு அவன் அந்த கோலை பராமரிக்க ஆரம்பிச்சிட்டான்.
கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தெரிஞ்சது எவன் கோலும் துளிர்க்கல, ஆரோனுடைய கோல் மாத்திரம் தான் துளிர்த்தது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆரோனை கர்த்தர் செலக்ட் பண்ணி இருந்தார். இன்னைக்கு நான் சொல்ல வரேன், உன்னை யாரு ரிஜெக்ட் பண்ணி இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உன் கோல் துளிர்க்கிற கோலாக தேவன் மாற பண்ணுவாராக. அந்த அபிஷேகத்தை உன்மேல் தேவன் போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல், சொல்லுங்க, நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும். ஆமென். அது துளிர்க்கிறது மாத்திரம் இல்ல, அது பூ பூக்குமா, என்ன பண்ணுமா, ரெண்டாவது என்ன தருமா, காய் காய்க்குமா, மூணாவது என்ன பண்ணுமா, வாதுமை பழங்களையும் தருமா. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் சொல்ல வர, உன் கோல் துளிர்க்க போகிறது. வேதத்தில் எழுதியிருக்கு, நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும், உன் சுக வாழ்வு தூரத்துல இருக்கிறதெல்லாம் சீக்கிரத்துல துளிர்க்க போகுதுங்க. எல்லாமே தூரமா இருக்கு பிரதர், என் மேரேஜ் தூரமா இருக்குது, என் பிள்ளை செல்வம் தூரமா இருக்குது, என் பிசினஸ் தூரமா இருக்குதுன்னு சொல்றியா? இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, நல்ல கரங்களை தட்டி, சீக்கிரத்தில் அது துளிர்க்கும், அது துளிர்க்கும் என்று ஆவியானவர். அதை நீ பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினால. அதை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். அல்லேலூயா. சரி போகட்டும். இதை நான் படிச்சுக்கிட்டு இருந்த போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஆண்டவர் சில காரியத்தை எனக்கு சொல்லும்படி சொன்னார். யாருடைய கோலெல்லாம் துளிர்த்திச்சு பைபிள்லன்னு. ஆனா அதை நான் வித்தியாசமா உங்களுக்கு காட்டுறேன். எஸ்தர் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். போதும் போதும். இங்க பாருங்க, இங்க பாருங்க, என்ன பாருங்க, நான் இறங்கிட்டேன் கீழே. இங்க பாருங்க, எஸ்தர் சொல்லுங்க. என்னது? இங்க யாராவது எஸ்தர் இருந்தா மன்னிக்கவும். இங்க இருக்கீங்களா? எஸ்தர் சொல்லுங்க. பைபிள்ல எஸ்தருடைய பேரு இன்னொரு பேர் என்னது? என்னது? தமிழ்ல சொல்லுங்க. நட்சத்திரமா? ஆமா. எஸ்தருக்கு இன்னொரு பேர் என்னது? அக்சாள் அப்படின்னு இருக்கு. ஆமீன் சொல்லுங்களேன். நான் தெளிவா சில காரியத்தை சொல்றேன். எஸ்தர் என்ற பேரின் அர்த்தம் ஸ்டார்னு அர்த்தம். என்னது? இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், நல்லா கவனிங்க. இந்த எஸ்தருக்கு அப்பா இல்ல, என்ன இல்ல, அம்மாவும் இல்ல. இவ சிறிய தகப்பனாகிய சித்தப்பா வீட்டுல நின்னுதான் இந்த பொண்ணு என்ன செய்யுது? வளருது. அந்த ஊர்ல அழகியே இல்லையாங்க. அந்த ஊர்ல அழகியே இல்லையா? அழகிகளோட இந்த அம்மாவையும் கூட எங்க கூட்டிட்டு போயிட்டாங்க? அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்றேன், அங்க என்ன நடக்குது தெரியுமா? ராஜாவுடைய முற்றத்துல ராஜா கோலை நீட்டி அவர் காட்டினவளை தவிர வேற யாராவது வந்தா அவ மறுகையாதான். அப்படின்னா என்னது? செத்துருவாங்க. ஆனா எஸ்தர் ராஜாத்திக்கு அப்பா இல்லாம இருக்கலாம், அம்மா இல்லாம இருக்கலாம், கூட பிறந்தவங்க கூட இல்லாம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் இருந்தார். இன்னைக்கு உனக்கு எல்லாரும் இருந்தும் நீ யாருமே இல்லாம நீ நின்று இருக்கலாம். ஆனா ராஜ சமூகத்துல போய் நின்ன போது, ஒரு கோலை அவளுக்கு நேராய் நீட்டின போது கர்த்தர் அவளை உயர்த்த ஆரம்பித்தார். இன்னைக்கு நான் தரிசனத்துல பார்க்கிறேன், அந்த இயேசு ராஜாவுடைய கோல் உன் முகத்துக்கு நேராய் நீட்டப்பட்டதுனால உன் கோல் துளிர்க்க போகிறது. இயேசுவின் நாமத்தினால துளிர்க்க போகிறது. அந்த கோல் உனக்கு நேராய் திருப்பப்படுகிறதுனால நீ ரிஜெக்ட் ஆன இடத்துல எல்லாம் கர்த்தர் உன்னை செலக்ட் பண்ண போறார். ஆமென் சொல்லுங்களேன். உனக்கு அழகு இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? உனக்கு படிப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? நீ ஒண்ணுக்கும் லாய்க்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? இன்னைக்கு நான் சொல்ல வரேன், இங்க எஸ்தரா மாதிரி யாராவது ஒருத்தவங்க இருந்தீங்கன்னா, கர்த்தர் ஜெப அறையில சொன்னார், இங்கே வந்திருக்கிற நிறைய எஸ்தரை பார்க்கிறேன், என் கோலை அவர்களுக்கு நேராய் நான் நீட்ட போறேன், அவங்கள நான் உயர்த்த போகிறேன், அவர்களுடைய தலையில கிரீடம் வர போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ராஜாவுடைய கோல் யார் பக்கமாய் திரும்பி இருக்கு? சொல்லுங்க, உங்க பக்கமா. இப்ப எஸ்தர் யாரு? யாருதான்?
இவ்வளவு நாளும் பிரதர் அவங்க எனக்கு எதிராக இருக்கிறாங்க, இவங்க எனக்கு எதிராக இருக்கிறாங்க, இதெல்லாம் நடக்கலன்னு. எஸ்தருக்கு அங்க பாருங்க, அவ கூடத்துல எத்தனையோ பேர் இருந்தாலும் அவளை தேவன் தெரிந்ததுனால அவளுடைய கோல் துளிர்த்தது. இன்னைக்கு நான் சொல்ல வரேன், உன் கூட யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, கர்த்தர் உன் கூட இருக்கிறதுனால நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமேன் சொல்லுங்களேன், நல்ல ஆமேன் சொல்லுங்களேன். நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல், நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல். ஆமா, இன்னும் ஒரு காரியத்தை காட்டிட்டு மெசேஜுக்குள்ள போறேன். வாசிங்களேன், 1 சாமுவேல் 16:12. சீக்கிரம் வாசிங்க, சூப்பரா இருக்கும் அது. எடுங்க. இங்க பாருங்க, போதும். இங்க பாருங்க, தாவீது. சொல்லுங்க சொல்லுங்க, யாரையும் விட மாட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க, யாரு யாரு? தாவீது. இங்க பாருங்க, சிலருக்கெல்லாம் நம்ம அப்பா அம்மா ஒரு முத்திரை குத்தி இருப்பாங்க, நீ மாடுதான் நீ மாடுதான் மேய்க்கல் ஆய்க்குன்னு. ஆனா அங்க மாடு இல்ல, ஆடை மேய்க்க விட்டுட்டா அப்ப. யார? தாவீத. தேவ பிள்ளைகளை கவனிங்க, இந்த சாமுவேலுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ ஈசாயினுடைய வீட்டுல போய் ஒருத்தனை அபிஷேகம் பண்ணுன்னு. ஒருத்தன்னு சொன்னவர் பேரை சொல்லாம விட்டுட்டாரு. உடனே இவரு போகும்போது தாவீது வீட்டுல, இவருக்கு ஒரே ஒரு வேலை என்னதான், ஆடு மேய்க்கிற வேலை தான். அப்ப அவங்க அப்பாக்காரர் பண்ணாரு தெரியுமா? முதல்ல எலியாப்புன்னு ஒருத்தனை கூப்பிட்டாரு, ரெண்டாவது ஷம்மான்னு ஒருத்தனை கூப்பிட்டாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய 7 பிள்ளைகளை என்ன செஞ்சாங்க? எதுக்காக கூப்பிட்டாங்க தெரியுமா? இவன் கொஞ்சம் ஹைட்டா இருக்கான், இவன் கொஞ்சம் வெயிட்டா இருக்கான், அவன் கண்ணம் பாரு அப்படி குங்கும பூ மாதிரி சிவப்பா இருக்குது அப்படின்னு எல்லாம் கூப்பிட்டான். அப்போ அவனுடைய நினைப்பு என்ன தெரியுமா? தேவன் இவங்கள தான் நிறைய பேர் அலைன்ஸ் பார்ப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அண்ணா எனக்கு ஜிம் பாடி தான் வேணும்னு. என்ன பாடி? லாஸ்ட் செத்த பாடி தான் கிடைச்சிருக்கு. நிறைய பேருக்கு அப்புறம் சொல்லுவாங்க, அண்ணா அன்னைக்கு நான் மெயிலில் படுத்தனேன், ஒரு பொண்ணு எனக்கு கால் வரையும் முடி உள்ள ஒரு பொண்ணை பாருன்னு. எது வரையும்? நான் அதுக்குன்னு எந்த பொண்ணுக்கு பின்னாடி முடி வரையும் இருக்குன்னா பார்த்துட்டு போக முடியும்? இன்னைக்கு நிறைய பேருக்கு படிப்பு இருந்தா எடுத்துக்கிறான், அவனுக்கு சொந்த வீடு இருந்தா இவளுக்கு சொந்த வீடு இருக்கணும், அவன் கவர்மெண்ட் வேலையில இருந்தா இவ கவர்மெண்ட் வேலை இருக்கணும். மகளே, இப்படியெல்லாம் மேட்ச் பண்ணனா உன் வாழ்க்கை வேலைக்கு ஆகாது. தேவன் மேட்ச் பண்ணதுக்கு அப்புறம் இதை மேட்ச் பண்ணு. நீங்க நிறைய பேருக்கு 3 வீடு இல்ல 4 வீடு இருக்கு, பங்களா இருக்குது, எல்லாம் மேட்சிங், ஒரே ட்ரெஸ் மேட்சிங். அவன் பச்சை போட்டா, அன்னைக்கெல்லாம் ஒரு பிள்ளை வந்து ஏதோ மீட்டிங்ல நிக்கிற, தெரியாம கருப்பு வெள்ளையும் போட்டு போயிட்டேன். ஒரு நங்குன்னு ஒரு கிள்ளு கையில, அது இந்த ஒரு பிசாசு அலைதாம, ரெண்டும் போட்டா சாக்லேட் வாங்கி கொடுக்கணுமா? அது என்ன பிசாசுன்னு தெரியல. நமக்கு எங்க இதுக்கெல்லாம் டைம் இருக்கு? அப்ப நல்ல வேளை இன்னைக்கு யாரும் இதை போடல. அப்ப இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வர என்னன்னா, நிறைய பேர் செலக்ட் பண்றது எப்படி செலக்ட் பண்றாங்க தெரியுமா? இவன் மூக்கு நல்லா இருக்கா, இவ பல்லு அப்படி முத்து மாதிரி இருக்கா, இவனுக்கு முடி இருக்கா, இவ கண்ணு மீன் கண்ணு மாதிரி இருக்கா, இவளுக்கு எல்லாம் கரெக்டா இருக்கா, கரெக்டா இல்லையா அப்படின்னு பார்த்து. ஆனா தேவன் அங்க என்ன சொன்னார் தெரியுமா பிள்ளைங்களே? மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், நான் இருதய ஹைட் இருக்குது, வெயிட் இருக்குது, கார் இருக்கு, வீடு இருக்கு, ஆனா அவன் இருதயம் நல்லா இல்ல. ஆனா தாவீதுக்கு இதெல்லாம் இல்லங்க, அவன் இருதயம் நல்லா இருந்ததுனால ஆண்டவர் சொன்னாரு, நீ இவனை தெரிந்து கொண்டனா, இவனை கர்த்தர் தெரிந்து கொள்ளாம ஆடு மேய்க்க விட்டையே, அந்த தாவீதை நான் தெரிந்து கொண்டு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். இன்னைக்கு உன்கிட்ட சொல்றேன், நிறைய பேர் உன்னை தள்ளிட்டாங்களா, நீ உருப்பட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா, நீ விளங்காம போயிருவேன்னு சொல்லிட்டாங்களா, நீ எல்லாம் எங்க முன்னேற போறேன்னு சொன்னாங்களா, அவங்களுக்காக நான் தலை வணங்குகிறேன். அவர்கள் சொன்னதுனாலதான் இன்னைக்கு ராஜாவாக தேவன் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு இந்த கூட்டத்தில் இருக்கிற நிறைய பேரை பார்க்கிறேன், எல்லா இடத்துலயும் எனக்கு ரிஜெக்ஷனா இருக்கு பிரதர், எல்லா இடத்துலயும் எனக்கு ரிஜெக்ஷனா இருக்கு பிரதர்.
கணவன் என்ன ரிஜெக்ட் பண்றான், மனைவி என்ன ரிஜெக்ட் பண்றா, ஓ என் வேலையில் என்ன ரிஜெக்ட் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு மூஞ்சா? நீ ஏன் இன்னும் உயிரோட இருக்கிற? செத்து போன்னு சொன்னாங்க பாரு. அந்த தாவீதின் மேலதான் ராஜயோகம் இருந்தது மகளே. இன்னைக்கு ஒருவேளை இங்க வேதனையோட நீங்க வந்திருக்கலாம், ஒருவேளை இங்க கஷ்டத்தோட வந்திருக்கலாம், உள்ளுக்குள்ள புழுங்கி புழுங்கி செத்துக்கிட்டு இங்க வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் உனக்கு சொல்லி அனுப்புகிறா, you are a chosen person. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டதுனால உன்னை ராஜாவாக கோபுரத்தில் உயர்த்த போகிறார். உன்னை கோல் துளிர்க்க போகிறது. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனுக்கு தெரியாது கர்த்தர் என்ன உயர்த்த போறாருன்னு. இன்னைக்கு நிறைய பேர் சொன்னாங்க மாடுதான் மேய்க்க, சோத்திரம் கர்த்தருக்கு. ஆமா, என்னையெல்லாம் எஸ்கியூஸ் மீன்னு சொன்னா நான் எஸ்கிஸ்மின்னு சொல்ற ஆளு. ஆமா, பைபிளே ஒழுங்கா வாசிக்க தெரியாது. ஆனா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்ல வரேன், இதெல்லாம் ஒரு மூஞ்சான்னு கேட்டவங்க உண்டு. ஆனா இன்னைக்கு பிரதர் உங்களை பார்த்து ஒரு நிமிஷம் ஜோம் பண்ணிக்கலாமான்னு கேட்கிற அளவுக்கு யார் உயர்த்தினா தெரியுமா? இன்னைக்கு நீங்க பார்க்க வந்தது என்ன இல்லை, இந்த இயேசு. இன்னைக்கு நான் உன்னை பார்த்து கண்ணீரோட சொல்றேன், வேலை கிடைக்கலையே நீங்க வந்திருக்கிறியா? என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே தெரியாம இங்க வந்திருக்கிறியா? ஒரே டிப்ரெஷனா இருக்கு பிரதர், ஒரே மன அழுத்தமா இருக்கு பிரதர், என் வாழ்க்கை இப்படியே போயிருமான்னு சொல்றியா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் கோலை பட்டு போக விடாம, உன் கோலை நான் அழிக்காம இன்னையிலிருந்து துளிர்க்க பண்ணுகிற அபிஷேகம் உன் மேல பரத்துல இருந்து இயேசுவின் நாமத்தினால் இறங்கி வருகிறது. You are a selected. சொல்லுங்க, நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும். ஆமென். சரி, இப்ப மெசேஜுக்கு போறேன். இன்னொரு மெசேஜ் போகல. தேவன் யாரை பைபிள்ல தெரிந்து கொண்டார்? 4 காரியத்தை நறுக்குன்னு சொல்றேன், வாசிங்க. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27வது வசனத்துல ஆண்டவர் 5 பேரை தெரிந்து கொண்டாராம். வாசிங்க முதல்ல. போதும். அப்போ தேவன் உலகத்தில் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்துல கர்த்தர் முதல்ல யாரை தெரிந்து கொண்டா? சொல்லுங்க, வாயை திறந்து. நம்ம தான். சொல்லுங்க, யாரை சொல்றீங்க? நான் தெளிவா தான் இருக்கேன். சொல்லுங்க, பைத்தியம். சொல்லுங்க, சொல்லுங்க. அடிக்கடி வீட்டில் சொல்லுவல, யோபுவே சொன்னாரு பைத்தியக்காரி மாதிரி. ஆமா, சொல்லுங்க, பைத்தியம். அப்ப முதல்ல இந்த உலகம் யாரை தேடுது தெரியுமா? அறிவாளியை தேடுது. ஆனா என் தேவன் முதல்ல தேடினது அறிவாளி அல்ல, ஒரு பைத்தியத்தை தெரிந்து கொண்டு ஞானத்தை அவமாக்கினார். அல்லேலூயா. இன்னைக்கு படிக்க தெரியலன்னு நினைக்கிறியா? இன்னைக்கு எனக்கு எந்த ஒரு அறிவு இல்லைன்னு நினைக்கிறியா? இன்னைக்கு அந்த பிள்ளை வந்திருக்காளான்னு தெரியல. அந்த பிள்ளைக்கு வீட்டுக்கு நான் ஜோம் பண்ண போனேன், அந்த சாட்சி சொல்றேன்னு சொல்லி வந்தா. அந்த பிள்ளை ரொம்ப கம்மியா படிச்சிருக்கா. இன்ஜினியர் படித்தவனுக்கு கூட 10,000 15,000 சம்பளம் இல்லை. அந்த பிள்ளைக்கு 22,000 சம்பளம் கிடைச்சதான், வேலை கிடைச்சதான். அல்லேலூயா. நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல வர, உன் ஞானம் அவருக்கு முன்னாடி பைத்தியம். என்னது? ஆனா பைத்தியமா இருக்கிறவங்களை தேவன் ஞானியாய் மாற்றுவார். இங்க எத்தனை பேர் பைத்தியமா இருக்கீங்க? அறிவாளியா இருக்கிறவனுக்கு அந்த அறிவு அப்படியே இருக்கும். ஆனா பைத்தியமா இருக்கிறேன், ஐ எம் எம்டின்னு சொல்ற பாரு, ஒன்னதான் கர்த்தர் நிரப்பிக்கிட்டே இருப்பா. நீ ஆபீஸ்ல பேசுற ஞானத்தை பார்த்து உன்னை எப்படிடா இவனுக்கு இது வந்ததுன்னு கேட்பாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த கோல் உன் மேல டச் பண்ண போகுது. அல்லேலூயா. படிக்கவே மாட்டுக்கான் பிரதர், அந்த டியூஷன் இந்த டியூஷன் பைசாதான் வேஸ்டா போகுதுன்னு. ஒரு டியூஷன் வேண்டாம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி அவர் உலகத்தில் பைத்தியத்தை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இங்க அந்த கூட்டத்துல தான் முதல் லிஸ்ட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உங்களை கர்த்தர் ஞானியா மாத்த போறார். உங்க வாயில ஞானம் வர போகுது. இன்னைக்கு நான் ஜோம் பண்றேன், உன்னை பைத்தியம் பிடிக்கணும்னு ஏதாவது மாந்திரிக கட்டி வச்சிருந்தா கூட அந்த கட்டு இன்னைக்கு உடைய போகுது. ஒரு கோல் வந்து உன் மேல விழ போகிறது. நிறைய பேர் சொல்றாங்க பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு பிரதர். என்ன பிடிக்கிற மாதிரி இருக்கு? பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு பிரதர். இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, இந்த கூட்டம் முடிவில் பைத்தியம் பிடிக்கணும்னு யாருக்காவது சூனியம் பண்ணி வச்சிருந்தா அந்த சூனியத்தின் ஆவி இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது.
எஸ், பைத்தியத்தின் ஆவியை வெளியே வா, கம் அவுட். இயேசுவின் நாமத்தினால் ஆவியானவர் இறங்குகிற நேரம் இது. இன்னைக்கு ஆவியானவர் உன் மேல இறங்க போறா. எந்த பைத்தியத்தின் கட்டுகளா இருந்தாலும் அவள போகுது. இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுக்கிறேன். ஏன்னா தேவன் உன்னை தெரிந்ததுனால உன்னை பைத்தியமா தெருவில் விட மாட்டாரு. உன்னை ஞானியாய் கர்த்தர் மாற்றுவா. எடுக்க வேண்டாம். லூக்கா 4வது அதிகாரத்துல, மார்க் 4வது அதிகாரத்துல ஒரு பைத்தியத்தை கர்த்தர் பார்த்தாராம். அந்த பைத்தியத்துக்கு பேர் என்னன்னா லேகியோன் பிசாசு. என்னது என்னது? வாயை திறந்து சொல்லுங்க. இந்த லேகியோன் பிசாசுக்கு 4-5 கேரக்டர் இருக்கு. என்ன தெரியுமா? ஒன்று மலையில் இருப்பானா, இல்லாட்டி எங்க இருப்பானா? சுடுகாட்டிலேயே இருப்பானா. சில பைத்தியம் எங்க தான் இருக்கு. நிறைய பைத்தியம், நிறைய பேய வெட்டும்போது சொல்லுது, எங்க இருந்து வந்த? அவ என்ன கிராஸ் பண்ணி போனா, எனக்கு அவளை பிடிச்சிட்டு அவன் மேல என்ன செஞ்சுட்ட, ஏறிட்டேன். சுடுகாட்டின் ஆவி எரிந்து போவதாக. செத்தவனெல்லாம் கனவுல வரான் பிரதர். என்ன வரான்? இன்னைக்கு அதெல்லாம் கேன்சல் ஆக போகுது. ஆமென். ரெண்டாவது அவனுடைய கேரக்டர் என்னன்னா, தன்னை தானே காயப்படுத்திப்பானா. எப்படி தெரியுமா? கல்லு கிடைச்சிச்சுன்னா தன்னையும் காயப்படுத்துவானா, மற்றவனையும் என்ன செய்வான். சில புருஷனுக்கெல்லாம் அந்த கிறுக்கு இருக்கு. கையில என்ன கிடைக்குதோ அதை தூக்கி அடிக்கிறது. நிறைய நேரத்தில் டைலாக் வேற, ஒன்னும் அடிக்க முடியல, அதனால தான் பைக்கை மிதிச்சேன்னு. எதை? இந்த பைத்தியம் எல்லாம் இன்னைக்கு சரியாகும். ஆமென். பொண்டாட்டியை அடிக்கிற உண்மையான புருஷனே கிடையாது. ஆண்டவரே, இன்னைக்கு பார்த்து கூட்டத்துக்கு வந்துட்டனே. ஏன்னா நல்ல ஒரு ஆம்பளை நீ போய் மோது பல்ல கழட்டிடுவான். அப்படிதானே? ஆனா சொல்ல முடியாது. இன்னைக்கு பெண்களும் ஆண்களை போல், ஆண்களை விட. பிரதர், நான் ஒரு அடி அடிச்சா என்ன 9 அடி அடிக்கா பிரதர். பொண்டாட்டி அடிச்சான்னு வெளியில சொல்ல முடியுமா பிரதர்? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் தன்னை தானே காயப்படுத்துறது. எப்படி தெரியுமா? சவுத்துல ஓங்கி குத்துறது, டம்ளரை தூக்கி எறிகிறது. இதுக்கெல்லாம் என்ன இருக்கு தெரியுமா? கொஞ்சம் லூசு. இன்னைக்கு டைட் பண்ண போறாரு ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சில லூசு அப்படிதான் இருக்கு. சிலருக்கு பேர் என்ன தெரியுமா? ஒழுங்கா ட்ரெஸ் போடாது. அந்த பைத்தியம் என்ன பண்ணாது? ஆமா, இங்க பாரு, இங்க கொஞ்சம் கிழிச்சிட்டு. முதல்ல எல்லாம் பெண்களுக்கு பிளவுஸ்ன்னு ஒன்று வச்சாங்க, நல்லா இருந்து. இப்போ அந்த பிளவுஸுக்கு 4 ஜன்னலை வச்சிருக்காங்க. இப்போ அதை விட என்ன தெரியுமா? இந்த மாட்டுக்கு மூக்கணாங்கயிற கட்டுற மாதிரி 2 ஜன்னலை ஓப்பனா வச்சிருக்காங்க. கேட்டா ஃபேஷன் டிசைனிங்கா. அப்ப பிசாசு ஒழுங்கா இருக்கிறவனால ஒழுங்கா என்ன பண்ண மாட்டான். அந்த பிசாசு அவனுக்குள்ள இருந்ததுனால அவன் ஒழுங்கா என்ன பண்ணல சொல்லுங்க. ஆமா, நிறைய பேர் பாரு ஜாக்கியா. என்னது? கன்றாவி. அதை போட்டுட்டு நான் அதை போட்டிருக்கேன்னு காட்டணுமா. நிறைய பிள்ளைங்க அப்படிதான். ஜீன்ஸ் இங்க கிழிச்சு விட்டுட்டு, இங்க கிழிச்சு விட்டுட்டு. கேட்டா பிரதர், லேடிஸ் ஃபேஷன். காணாம போயிருவ. நீங்க ஒழுங்கா ட்ரெஸ்ஸ போடுறியா? உண்மையிலேயே சொல்ல வரேன், நல்லா ட்ரெஸ் பண்ணு. அல்லேலூயா. நல்ல ஹை லெவல் ட்ரெஸ்ஸை வாங்கி விடு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அதை பார்க்க நல்லா இருக்கும். ஆமேன். அங்க கொஞ்சம் தொங்கிக்கிட்டு, இங்க கொஞ்சம் தொங்கிக்கிட்டு, இதெல்லாம் பைத்தியம் தாங்க போடும். ஏன்னா நான் சொன்னா பைபிள் சொல்லுதா, அவனுக்குள்ள பைத்தியம் இருந்ததுனால அவனுக்குள்ள ஒழுங்கா அவன் ட்ரெஸ் என்ன செய்ய மாட்டான். எவன் கட்ட நினைச்சாலும், எவன் அடக்க நினைச்சாலும் என்ன செய்ய மாட்டுக்கு, அடங்க மாட்டுக்கு. மந்திரிச்சு பார்த்துட்டா, கயிறை கட்டி பார்த்துட்டா, அடிச்சு பார்த்துட்டா, திருந்தவே மாட்டுக்கு. ஆனா நான் சொல்ல வரேன் தேவ பிள்ளைகளே, தேவன் அவனை தெரிந்து கொண்டதினால் அவன் புத்தி தெளிந்து இயேசுவின் பாதத்தில் இருந்த போது அவன் போய் இயேசுவை பற்றி சொன்னதுனால ஒரு ஊரே ரட்சிக்கப்பட்டதாம். நான் தெரிந்து கொண்டவனுடைய ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் என்ன, யார அந்த இடத்துல நம்மன்னு சொன்ன போதும். யாரு? பைத்தியத்தை தெரிந்து கொண்டாரா. ஆமைன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு ஐஏஎஸ் படித்தவனும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறவனும், எல்லா எக்ஸாமையும் எழுதிட்டு வந்து என்கிட்ட கேட்பான், பாஸ் ஆயிடுவேன் நான். என்னன்னு ஏன் தெரியுமா கேட்கான்? இந்த பைத்தியத்தை அவர் ஞானியாய் மாற்றினா. இன்னைக்கு உன்னை உதவாக்கறன்னு சொல்லலாம், உன்னை யூஸ்லெஸ்ன்னு சொல்லலாம், உனக்கு எந்த நன்மையுமே கிடைக்கலன்னு சொல்லலாம். உனக்கு இன்க்ரிமெண்ட், அந்த போன தடவையெல்லாம் நிறைய பேருக்கு வேலைக்காக ஜோம் பண்ண வேலை கிடைச்சிருக்கான், உயர்வு கிடைச்சிருக்கான். எல்லாம் உன் ஞானத்தை வச்சா.
இல்லை நீ இங்கிலீஷ் பேசுறனாலயா? தேவனுடைய கோல் உனக்குள்ள இருக்கு. யூ ஆர் செலக்டட். அல்லேலூயா. இங்க பாருங்க, எந்த கடைக்கு போனாலும் நீ பெஸ்டானது தான் எடுத்துட்டு வருவ, கரெக்டா? ஆனா என் தேவன் எந்த கடைக்கு போனாலும் எது ஒஸ்டா இருக்குதோ அதை பெஸ்டா மாத்துகிறவர் என் தேவன். என் கணவர் ரொம்ப மோசம் பிரதர், என் பிள்ளை ரொம்ப மோசம் பிரதர், என் கேரக்டர் ரொம்ப மோசம்னு சொல்றியா? இன்னைக்கு நான் உன்கிட்ட சொல்ல வரேன், உன்னை எல்லாரும் தள்ளுனாலும், உன்னை பைத்தியம்னு சொல்லட்டும், உனக்கு அழகு இல்லைன்னு சொல்லட்டும், நீ முட்டாள்னு சொல்லட்டும், தேவ பிள்ளைகளை இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் கோல் இன்னைக்கு துளிர்க்க போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஜோம் பண்ண போறேன். யாரெல்லாம் பைத்தியம்? இப்ப நிறைய கை எழும்பிருச்ச சொல்லுங்க. இந்த அண்ணன் சொல்றாரு ஃபுல்லா பைத்தியம்னு. அப்ப நான் இவ்வளவு நேரம் உங்க பைத்தியத்துக்கு ஆண்டவரே மெசேஜ் கொடுத்திருந்தேன். இல்ல, இந்த பைத்தியம் தெளியும். அல்லேலூயா. சிலருக்கெல்லாம் அப்படி கட்டி வச்ச மாதிரி இருக்கு, எவ்வளவு படிச்சாலும் மண்டையில ஏற மாட்டுக்கு. நான் சொல்ல வரேன், ஒன்ன கர்த்தர் தொட்டுட்டாருனா நீ 5 ஹவர்ல படிக்கிறத 1/2 மணி நேரத்துல படிச்சிருவ. தேவன் உன் மூளையை தொடுவார். இன்னைக்கு சொல்ல வர, உன் மூளையிலிருந்து கட்ட அவளும். அல்லேலூயா, அல்லேலூயா. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு பிரதர். என்ன பிடிக்க மாதிரி? நிறைய பேர் முடி அப்படியே பிச்சுப்பான். எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு, போயிட்டே இருக்கு, என்னன்னு தெரியல. அல்லேலூயா. இனி யாரு பார்க்க என்ன? நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல வரேன், தேவ பிள்ளைகளே, உங்க பைத்தியத்தை கர்த்தர் தெளிய பண்ணுவா. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உன் மேல கர்த்தர் தெரிஞ்சு கொண்டதுனால உன்னை பைத்தியக்காரனை விட மாட்டாரு. இன்னைக்கு ஒரு தம்பி வந்து சாட்சி சொன்னான் பாத்தீங்களா? இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், இன்னைக்கு நிறைய பேரை என்கிட்ட கொண்டு வராங்க. ஏன் தெரியுமா? டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனா டிப்ரெஷனுக்கு மருந்து கொடுப்பான், ஆனா சரியாகாது. டிப்ரெஷனுக்கெல்லாம் மருந்தே இல்லைங்க, கேன்சருக்கெல்லாம் மருந்தே இல்லை. நீ எவன்ட்ட வேணாலும் போய் கேளு. நான் ஆனா சொல்றேன், தேவன் உன்னை தொட்டால் உன்னுடைய பட்டு போன காஞ்சு போன அந்த கோலை கூட என் தேவனால் துளிர்க்க பண்ண முடியும். இன்னைக்கு அந்த வல்லமை இறங்கிட்டு இருக்கு உன் மேல. நான் ஆவியில பார்க்கிறேன், உன் மேல அந்த கோல் வரும். அல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் யார? அப்ப எவனாவது நம்மளை பைத்தியம்னு சொன்னா நம்ம என்ன பண்ணோம்? சந்தோஷப்படுவீங்களா? பைத்தியம்னு சொன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்க. ஆனா நான் உண்மையிலே சொல்ல வரேங்க, நான் நிறைய நேரத்துல அரைமண்டலா இருந்திருக்கிறேன், நிறைய நேரத்துல முழு மண்டலா மாறி இருக்கேன். அந்த மெண்டலா மாறினதுக்கு எதுக்கு தெரியுமா? என்னை ஞானியாய் தேவன் மாற்ற. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த கூட்டத்துல யாராவது மக்கா இருக்கலாம், ஒண்ணுமே தெரியலன்னு வந்திருக்கலாம், எனக்கு இங்கிலீஷே வரலன்னு சொல்லலாம். நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், இன்னைக்கு என் பாஸ்போர்ட்டை எடுத்து காட்டுறேன், அதுல சீல் குத்துறதுக்கு ஏதாவது இடம் இருக்கான்னு பாருங்க. ஃப்ளைட்டுன்னு எழுத தெரியாது, இப்ப தெரியும், அப்ப தெரியாது. நல்லா சிரிங்க, என் கதையை தானே சொல்றேன், நல்லா சிரிக்காவே. அப்ப என்னன்னா, உண்மையிலே பிரதர் நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், எனக்கு ஸ்ரீன்னு வாசிக்க தெரியாது. என்னது? சொல்லுங்க. இப்ப யாரு பல்லு வளர்க்குறான்னு தெரியும், வாசிங்க. சரி, நாக்கு வலிக்கிறான்னு தெரியும், சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. நான் என்ன வாசிப்பேன் தெரியுமா? குடும்ப ஜெபத்துல இஸ்திரி இஸ்திரி இஸ்திரின்னு வாசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன வாசிச்சேன்? இப்படி வாசிக்கிறேன். பவுல் பிரயாணம் பண்ணினான்னு இருந்துச்சு, எனக்கு கண்ணு தெரியல. பவுல் விபச்சாரம் பண்ணான்னு வாச்சவன் நானு. ஆனா இவ்வளவு பைத்தியமா இருந்த என்னை இன்னைக்கு அநேகருக்கு ஞானியாய் மாற்றினார் ஒருத்தர். அவர் தான் உன் பைத்தியத்தை தெளிய பண்ணுவார் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இந்த ப்ராஜெக்ட பண்ண போறோம்னு நினைக்காத, நீ சொதப்புனா கூட கர்த்தர் கரெக்ட் பண்ணிடுவாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எக்ஸாம் எல்லாம் பத்தி கவலைப்படாத, டோன்ட் வெரி. சந்தோஷமா போய் எழுதிட்டு வா, கர்த்தர் அங்க அவன் கண்ணை குருடாக்குவார். இதை தெரிஞ்சிருந்தா நான் படிக்காம போயிருப்பேன்னு நினைக்கியா? நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டால் பலன் உள்ளவனுக்கு ஆகிலும் 2 பேத்துக்கு உதவி செய்யறது யாரு? அப்ப பலன் உள்ளவனையும் சக்சஸ் பண்ண வைக்கிறது அவர் தான். பலனே இல்லாதவனுக்கும், இந்த நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன், நல்லா படிக்கிறவனுக்கு ஒரு முட்டையை ஜாஸ்தியாக கொடுப்பான்.
நல்லா படிக்காதவனுக்கு ஒரு முட்டை, நீ உனக்கு முட்டை ஜாஸ்தியாக கொடுக்கறனால தான் நீ நல்லா படிக்க மாட்டேன்னு. முட்டையை குறைக்கிறதுனால எல்லாம் ஞானம் வராது. தேவன் உன்னை தொட்டால் பைத்தியத்தை ஞானியாய் மாற்றுகிற கர்த்தருடைய வல்லமை உன்மேல் இறங்கும். ஆமென். ரெண்டாவது வாசிங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியத்தை தெரிஞ்சு கொண்டா. ரெண்டாவது இங்க பாருங்க, ரெண்டாவது யாராவது சொன்னாரு கர்த்தர்? பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டாராம். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி ஆண்டவர் யாரை தெரிஞ்சு கொண்டார்? அப்ப ரெண்டாவது லிஸ்ட்ல யாரு வரா? யாரு? ஆமா, இந்த பைபிள்ல ஒன்று நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் எடுக்க வேண்டாம். அதுல ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் என்னது? கிதியோன். என்னது? வாயை திறந்து சொல்லுங்க. யாரு? சொல்லுங்க. இந்த கிதியோன் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவான், ஆண்டவரே, எங்க அப்பா கோத்திரத்திலேயே என் கோத்திரம் சின்ன கோத்திரம், ஆண்டவரே எனக்கு இவனை சமாளிக்க பலன் இல்லைன்னு. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர். இங்க பாருங்க, பலவானை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். இங்க உனக்கு உடம்பு முடியாம இருக்கலாம், நீ தலைவலியில இருக்கலாம், முட்டி போட்டு உன்னால ஜோம் பண்ண கூட முடியாம நீ யாருக்கும் வேண்டாத ஒரு யூஸ்லெஸ் ஆன பீஸ் மாதிரி இருக்கலாம். ஆனா தேவ பிள்ளையே, உன்னை பார்த்து நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன், பலவீனமானவைகளை தெரிந்து கொள்கிறவர் என் கர்த்தர். இங்க சகோதரி, நீ பலவீனமா இருக்கிறையா? எனக்கு ஒரே வியாதியா இருக்கு பிரதர், ஒரே உதிர போக்கா இருக்கு பிரதர், ஒரே நெஞ்சு வலிக்குது பிரதர், என்ன ஒரு மனுஷியாவே மதிக்கிறது இல்லைன்னு. ஆனா தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு தேவையானதெல்லாம் எது தெரியுமா? பலவீனர்களை அல்ல, அவர்களுக்கு தேவை யாரு? பலவீனமானவர்கள் தான் அவருக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்ல வரேன், நம்ம வீக் பாடி தான். என்ன பாடி? ஆனா இந்த வீக் பாடியை கொண்டுதான், தாவீதை கொண்டுதான் கோலியாத்தை கர்த்தர் ஜெயித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நீ ரொம்ப வீக்கா இருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்றாரு, பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும்போது நீ பலனடைவாய். ஷபரபலபா, பலனடைவா. இனி நான் இருந்து என்ன பிரதர் பிரயோஜனம்னு கேட்கிற? டிஷ்யூ பேப்பருங்க என்கிட்ட இருக்கா? என்கிட்ட இல்லை. இருக்கா? யார்ட்டையா இருக்கா? டிஷ்யூ பேப்பர் இல்லை. அங்க பேகை பார்த்தா கண்ணாடி இருக்கு, சீப்பு இருக்கு, அவசரத்துக்கு தேடனா டிஷ்யூ பேப்பர் இல்லை. தேங்க்யூ. தொடச்சிட்டேனா? இது எனக்கு தொடக்க இல்லை, இதை நான் தொடச்சிட்டு என்ன பண்ணிட்டேன்? தூக்கி போட்டுட்டேன். டிஷ்யூ பேப்பரை நிறைய நேரத்தில் பலவீனமானவங்களை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நல்லா பலன் இருக்கிற வரையும் நல்லா யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க? தூக்கி எரிஞ்சிட்டாங்க. நான் உங்ககிட்ட சொல்லவா தேவ பிள்ளைங்களை? அப்புறம் கைத்தட்டுங்க. தேவன் பைபிள்ல எழுதியிருக்கு, அவர் எளியவனை சிறியவனை. அப்ப கர்த்தர் ஒருத்தனை எங்க இருந்து தூக்குவார் தெரியுமா? நீ எங்க தூக்கி போட்டையோ குப்பையில விழல, அவர் கரத்துல விழுந்ததுனால கர்த்தர் உன்னை தூக்கி எடுப்பா. நல்லாதான் கைத்தட்ட, உனக்காக தானே சொன்னேன். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை தூக்கி எடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? உன்னை குப்பைன்னு சொல்லி இருக்கலாம், நீ ஒரு யூஸ் அண்ட் த்ரோன்னு சொல்லி இருக்கலாம், உன்னால இனி ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி இருக்கலாம். இன்னைக்கு நான் சொல்ல வர, இங்க யாராவது வந்தீங்கன்னா, இன்னைக்கு நான் தெரிந்து கொண்டவனுடைய கோலை துளிர்க்க பண்ணுவேன். அல்லேலூயா. உன்னை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற வீசிங் ப்ராப்ளங்கள் இன்னைக்கு வெளியேற போகிறது. உன்னை பல நாளா அலகழிச்சுக்கிட்டு இருக்கிற கேஸ்ட்ரிக் ப்ராப்ளங்கள் வெளியேற போகிறது. ஷபரபாலாபா, கிட்னியில் இருக்கிற கட்டு உடையுது, வயிற்றுல இருக்கிற கட்டு உடையுது. பலவீனத்தின் ஆவியே இயேசுவின் நாமத்தினால் வெளியேறு என்று நான் ஜெபிக்கிறேன். மோசே செங்கடலுக்கு நேராய் கோலை நீட்டின போது செங்கடல் பிளந்தது மாதிரி இன்னைக்கு அந்த அதிகாரம் என்கிற கோலை உங்களுக்கு நேராய் நீட்டுகிறேன். உங்களுடைய கோல் துளிர்க்க போகிறது, தடைகள் உடைய போகிறது. நான் பேச பேச பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நீ நிறைகிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. பலவீனர்களை தெரிந்து கொண்டாரா? இன்னைக்கு என் ஆவியில பார்க்கிறேன், எனக்கு நடக்க கூட பலன் இல்லை பிரதர். இன்னைக்கு கூட சிலர் இங்கே ஏறி வந்த போது எப்படி வந்தீங்க தெரியுமா? இந்த ஸ்டெப்பு கூட ஏறி வந்து முடியல.
ஆனா கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நீ ஏன் மீட்டிங்க்கு வந்துட்டு நீ வந்த மாதிரி திரும்பி போக மாட்ட. உன் உடம்ப கர்த்தர் இன்னைக்கு தொடாம விட மாட்டாருங்க. ஜீசஸ் 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்ரீக்கு இயேசுவின் சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அவள் உணர்ந்தாள். இன்னைக்கு நான் உணர்றேன், இயேசு என்ன தொட்டது யாருன்னு கேட்டார். எனக்கு ஆவியில தெரியுது, இன்னைக்கு விடுதலை ஆரம்பமாகிறது. உன் ஸ்கின்ல இருக்கிற கட்டு உடையுது. ஜீசஸ் மாத்திரைக்கு கேன்சல் கொடுக்க போற. இன்னைக்கு கர்த்தர் தொடுகிறார். ஹீல். பலவீனமான பாண்டமா இருக்கிறையா, ஆண்டவரே எனக்கு முடியலையேன்னு அழுறியா, எனக்கு காலு வலிக்குது, கை வலிக்குது, செத்தரலாம் போல இருக்குன்னு அழுறியா மகளே நீ. ஆண்டவரே எனக்கு முடியலன்னு உன்னை எல்லாரும் தூக்கி எறிஞ்சிட்டாங்களா, கவலைப்படாத, உன்னை கர்த்தர் இந்த கூட்டத்துல கோபுரத்துல வைக்க போறா. ஜீசஸ் தீர்க்க தரிசனமா சொல்றேன், என்னை எல்லாம் நிறைய பேர் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஊழியத்திலிருந்து தூக்கி எறிஞ்சாங்க, குடும்பத்திலிருந்து தூக்கி எறிஞ்சாங்க, நண்பர்களிலிருந்து தூக்கி எறியப்பட்டேன். ஆனா ரொம்ப வேதனையா இருந்ததுங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்ல வரவா, அப்ப எனக்கு தெரியல, விழுந்த போது வலிச்சது. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், நான் தூக்கி எறிஞ்சது குப்பையில இல்ல, கர்த்தருடைய கரத்துலன்னு. ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும்படி பலமான கர்த்தரின் கைக்குள்ள அடங்கி இருந்ததினால் இன்னைக்கு உயர்வு வந்தது. ஷபரபாலா. சிலர்கிட்ட இருந்து செத்த ஆவி வெளியேறுகிறதை பார்க்கிறேன். கரங்களை உயர்த்து. இன்னைக்கு விடுதலை. உன்னை அழிக்கணும்னு மந்திரம் பண்ணுனானா, எந்த கோயில்ல போய் சர்ப்பத்தின் ஆவியை கட்டி வச்சிருந்தாலும் ஹோலி மாஸ்டர் உடையுது, உடையுது, கை ரிலீஸ் ஆகுது, எலும்பு ரிலீஸ் ஆகுது. ஓ, முடக்கு வாதத்துல முடக்கி வச்சிருக்கிற ஆவியே வெளியே வா. ஷபா ரபா லீகா. விடுதலை வருகிறதுமா, சோர்ந்து போகாத. கரங்களை உயர்த்து, கண்ணை மூடு. ஆவியானவர் உலாவுறார். உன் மூளைக்குள்ள இருக்கிற கட்டு உடையுது, மாந்திரிகத்தின் ஆவி உடையுது, சூனியத்தின் ஆவி உடையுது. ஓ, உன் மேல இறங்குது பார், நீ பெற்றுக்கோள். எஸ், உன் மேல பெற்றுக்கோள். பரிசுத்த ஆவி புறாவை போல இறங்கினார், பலத்த காற்று போல இறங்கினார். சீகா. நெஞ்சுக்குள்ள இருக்கிற வலி உடை. ரொம்ப நாளா சாகணும் சாகணும்னு இங்க வந்திருக்கியா? ஏதோ ஒரு இருள் உன்னை பிடிச்சுக்கிட்டே இருக்குதா? இன்னைக்கு உடைய போகுது. சூசைட் ஸ்பிரிட் வெளியே இருக்கிறது. மாந்திரிகத்தின் ஆவியை என் பிள்ளைய அழிக்க நினைச்சியா பிசாச? இங்க இருக்கிற நிறைய பேரை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, கட்டப்பட்ட கழுதைய ஆண்டவர் சொன்னாரு போய் கட்ட அவளுன்னு சொன்னாரு. இது எஜமானனுக்கு தேவைப்பட்ட
இந்த பிள்ளைகளுடைய கோலெல்லாம் துளிர்க்கட்டும். ஆண்டவர் சொன்னார், கடைசி நேரத்தில் தேவ சமூகத்துல வந்து நிக்கிற. ஆரோனுடைய கோல் எங்க இருந்தது? தேவ சமூகத்துல இருந்ததுனால துளிர்த்தது. நீ யோனாவை மாதிரி தேவ சமூகத்தை விட்டு ஓடல, ஓடுனாலும் இன்னைக்கு திரும்பி வந்துட்டல, உன் கோல் துளிர்க்கும். எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன் பிரதர், எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன் பிரதர். குடிக்கிறோம் பிரதர், போதை பொருள் இருக்கிறோம், தப்பான சவகாசத்துல இருந்தோம் பிரதர். என்ன அவர் மன்னிப்பாரான்னு கேட்கிறேன். ஆண்டவர் உனக்காக எழுப்பி நிற்கிறார் மகனே, ஆண்டவர் உனக்காக எழுப்பி நிற்கிறார் மகளே. எல்லாரும் கடைசியா கரங்களை உயர்த்துங்க. அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்றேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காக நன்றி சொல்றேன். கண்ணீரோட நின்னு, ஆத்தும பாரத்தோட நின்னு, பரிசுத்த உள்ளத்தோட நின்னு உங்ககிட்ட நான் ஜெபம் பண்றப்பா. இந்த பிள்ளைகளை எல்லாம் தொற்றுங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய கோல் துளிர்க்கட்டும் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய கோல் துளிர்க்கட்டும். இந்த பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தால் நான் பிளஸ் பண்ணுகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு நான் சொல்றேன், ஆபிரகாம் ஒருவனாலே அவன் சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது மாதிரி, யூ ஆர் a blessed. உன் தலையில ஆசீர்வாதம் இருக்கும், உன் தலையில வேதனை இருக்காது. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சொல்லு, ஆவியானவர் என் மேல இருக்கிறாரு, என் கூட இருக்கிறாரு. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிள்ளைகள் வந்த மாதிரி பத்திரமாய் திருப்பி கூட்டிட்டு போங்க. எல்லா தடைகளையும் மாற்றுங்க, சாட்சியாய் நிறுத்துங்க. உங்க வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.